ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியானது வியாழக்கிழமை அன்று ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் கன்னியா லக்னத்தில் பிறக்க இருக்கிறது. இந்த புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், அதாவது கால சக்கரத்தினுடைய 9வது வீடான தனுசுல செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் 4 கிரகங்கள் இருக்கிறது. இந்த 4 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி அடைகிறது இந்த ஜனவரி மாதத்தில். அதாவது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசிலிருந்து மீனம் அணைக்கும். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் தனுசிலிருந்து மகரம் அணைக்கும். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனுசிலிருந்து மகரமனைக்கு சென்று அங்கு உச்ச பலம் அடைகிறது. அதே போல ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன் பகவான் தனுசிலிருந்து மகரத்துக்கு பயிற்சி அடைகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்மத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் மீனமனையிலும் குரு பகவான் வக்ரம் பெற்று மிதுனமனையில் அமர்ந்திருக்கு. இதுதான் இந்த 2026 ஜனவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள். இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கொடுப்பினை நமக்கு இருக்க போகிறது, எதை செய்தால் நன்று, எதை செய்தால் தீமை, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ராசிநாதனை பார்க்கணும். ராசிநாதன் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். திருமணஸ்தானத்தில் கூட்டாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒன்று. அடுத்து உங்கள் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. யாரு? செவ்வாய் 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு. அதுவிட முக்கியம், பாக்கியத்தை தரக்கூடியவன் யாருன்னா சூரியன். சூரியனும் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா யார் யார் அப்படின்னா, ஒன்று உங்கள் ராசிநாதன் குரு, செவ்வாய் பகவான், சூரிய பகவான். இந்த 3 பேரும் உங்கள் ராசிநாதனோட தொடர்பில் இருக்கு. அப்போ இந்த 3 1 5 9 தான் கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர்கள், யோகத்தை தரக்கூடியவர்கள் உங்கள் ராசியோட தொடர்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த வருடத்தினுடைய தொடக்கமே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகள் இருக்கும். தொட்டது துளங்கும், நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும், நினைச்சது நடக்கும், ஒரு பாசிட்டிவ் உணர்வை வர வைக்கும். சூரியன் அங்கே இருக்கு, தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஒரு டல்லாக இருந்தவங்க கூட ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி வந்து உங்கள் மனசில் தோன்றும். இந்த 2026 சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பவர்களை நம்ம சொல்லணும். அப்போ தனுசுக்கு சூப்பராக இருக்க போது இந்த வருடத்தினுடைய தொடக்கமே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வழி, ஒரு பாத்து கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அப்போ தனத்தை கொடுக்கக்கூடிய தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல உங்கள் குருவினுடைய வீட்டில் தான் இருக்காரு. அந்த குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது. உங்கள் ராசிநாதனுடைய பார்வை 3ஆம் இடத்தின் மீது, முயற்சி ஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது. அப்போ முயற்சியால் வெற்றி, முயற்சியால் லாபம், முயற்சியால் அங்கீகாரம். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். சார், என்ன அங்கீகாரம்? நீங்கள் எதற்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த செயல்பாட்டில் உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதோ அதில் திருப்தி தரும், அதில் அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். 3இல் ராகு இருக்கிறது சிறப்பு. அந்த ராகுவை குரு பார்க்கிறார். அப்போ முயற்சி நன்றாக இருக்கும், தைரியம் நல்லா இருக்கும், வீரியம் நல்லா இருக்கும், துணிச்சல் இருக்கும்,
டிராவல் இருக்கும், டிராவல் மூலமாக அனுகூலம் இருக்கும், தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும், கலைத்துறையில் நாட்டம் இருக்கும், கலைத்துறையில் ஈடுபாடு உண்டாகும், கலைத்துறையில் மியூசிக்கல் சம்பந்தப்பட்ட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தப்பட்ட இந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஊடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனுசுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டை கொடுக்கும். நல்லா இருக்க போகுது. பத்திர பதிவு நடக்கும், பதிவு சார்ந்த விஷயங்கள் சூப்பர். நீங்கள் என்ன வேணால் வீடு வாங்குறதோ வாகனம் வாங்குறோ பதிவு நடக்கும். ஸோ அது உங்களுக்கு சூப்பராக இருக்குது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். 4ல் சனி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழையது அப்படிங்கிற விஷயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க, இல்லை பழைய வீட்டை வாங்கி அதை புதுப்பித்தல் செய்யக்கூடிய தன்மை. அந்த சனிங்கிற கிரகம் அங்கே இருக்கும்போது என்ன ஆகும்னா பழசை மாற்றுவீங்க, பழையதை விட்டு புதுசை வாங்குறது, இல்லை பழசை வாங்கி அதை ஆல்டர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பழையது என்கின்ற தன்மையில் ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருப்பீங்க. சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து எங்கே பார்க்குறார்? நேராக 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். தொழிலை மாறணும், தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்கும், ப்ரெஷர் இருக்குது, சரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும், ஒரு பிடிவாத குணம்ங்கிறது இருக்கும். ஸோ செவ்வாய் சூரியன் 2 உஷ்ண கிரகங்கள் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால டக்குன்னு கோபம் வரும். இதுதான் ஒரு நெகட்டிவ். இந்த தனுசுக்கு நெகட்டிவ் என்னன்னா டக்குன்னு கோபம் வரும், டெம்ட் ஆவீங்க. உங்கள் எதிரி 6ஆம் அதிபதியும் அங்கே இருக்கார். எதிரிகள் எதையாவது ஒன்று சொல்லி உங்களை டெம்ட் ஏற்றி அவங்க இது வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பு. அதுக்கு மட்டும் போயிடாதீங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சிடக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். சுப காரியங்கள் நடக்குமா? கண்டிப்பாக. களத்திர காரக கிரகம் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனாலும் 7ஆம் இடத்தில் நீங்கள் போய் எங்கள் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்கள் முயற்சியால் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா நீங்கள் போய் 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் ராசிநாதன் போய் 7ல் உட்கார்ந்துருக்கீங்க, அதுக்கான முயற்சி எடுப்பீங்கள்ல, கண்டிப்பாக எடுப்பீர்கள். திருமண வாய்ப்புகள், செவ்வாய் இங்கே இருக்கிறார், சகோதரர்களுக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம், உங்கள் குடும்ப இரத்தபந்த உறவுகளுக்கு நடக்கலாம். இப்படி நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. திருமண பாக்கியம், ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி ஏதாவது பிரச்சனையாகி இது வரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கிறவங்க கூட இப்போ அவங்களுடைய மனசில் ஆழமாக தோணும், நமக்கு ஒரு துணை வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து மறுமணத்துக்கு ஒப்பந்தம், அதாவது ஒத்துக்கொள்ளக்கூடிய, இது வரைக்கும் வேண்டாங்கிறவங்க செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்டு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜனவரி மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும். 10ஆம் அதிபதி உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார், திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்கார். ராசியில் புதன் இருந்தால் அறிவுபூர்வமான செயல்பாடுகள், ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அதாவது புதனாலே புத்திசாலி, புதனாலே அறிவாளி, புதனாலே இரட்டத்தன்மை. எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் இந்த மாதம் உங்களுக்கு திருப்தியை தரும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரகங்கள், அதாவது செவ்வாய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 16ஆம் தேதி, ஜனவரி 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது 2ஆம் இடத்துக்கு போகும்போது செவ்வாய் அங்கே உச்சத்தன்மையை அடைய போகிறார். அப்போது ஒன்று உணர்வு ரீதியான கோபங்கள் வெளிப்படுத்தும், கோபம் மட்டும் போகக்கூடாது. மற்றபடி நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் ஆதாயம். ஏன்னா செவ்வாய் தான் நிலக்காரகன். நிலம் வாங்கிறது, விற்கிறது, நிலத்தை சார்ந்த, இடத்தை சார்ந்த, அதை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காலகட்டம் எடுத்துக்கலாம். அடுத்து சுக்கிரன் பாருங்க, இந்த மாதம் கரெக்டாக 13ஆம் தேதி 13/1 சுக்கிரன் மகரத்துக்கு போகிறார். அப்போது 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றார். வேலையால் உண்டு, வேலை உண்டு, தனம் உண்டு, ப்ரமோஷன் உண்டு, இதெல்லாம் கொடுக்கும் இந்த காலகட்டம். தன ரீதியாக, வேலை ரீதியாக,
ப்ரமோஷன் ரீதியாக நிச்சயமாக கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்தில். அடுத்து பாருங்க, சூரியன் 16ஆம் தேதி, ஜனவரி 16ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்துக்கு போறார். பாக்யாதிபதி 2ஆம் இடத்துல போகிறார், பணத்தால் பாக்கியம். அப்போ பேச்சு சூரியனை போல இருக்கும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். தகப்பனால் பணவரவு உண்டு. அப்பாவுனால ஏதாவது உங்களுக்கு தனவரவு, பொருளாதார ஒரு ஹெல்ப் பண்ணுறது நிச்சயமாக ஏற்படுத்தும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அரசாங்கத்தின் மூலமாக தனவரவு உண்டு. அப்படின்னா என்ன, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அதிகமாக உண்டுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போறார். அப்போ தொழில் மூலமாக தனவரவு உண்டு, தொழில் மூலமாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ தொழிலுக்காக ஒரு டிராவலிங் இருக்கும், தொழிலுக்காக உங்கள் பேச்சு, அதாவது பேச்சு வார்த்தைகள், ஒப்பந்தங்கள் இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் நிச்சயமாக இந்த தனுசுக்கு சூப்பரான மாதம், கொடுத்து வைக்கக்கூடிய, அதாவது இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஏற்றத்தையும் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த தனுசுக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு, குலதெய்வம், குலதெய்வத்தின் அனுகிரகத்தை இந்த மாதம் பெற்று வர வேண்டும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை வழிபட்டு வந்தாலே, வியாழக்கிழமை தோறும் வார வழிபட்டாலே மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது இந்த ஜனவரி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2026 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நமக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.